ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமையடையட்டும். அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நம்மை அவருடைய நீதியின் பாதையிலே நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக அவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாம் ஏறெடுப்போம். சங்கீதம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேலே இருக்காருன்னு சொன்னால் இந்த வேலைகளெல்லாம் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென். அது செய்தால் தான் நம்மெல்லாம் அவருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு அபிஷேகம் பற்றிருக்கிறோம். அபிஷேகம் பற்றிருக்கிற நாம் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு நமக்குள்ளே இந்த வல்லமைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறதா? ஹல்லேலூயா. அப்போ அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நமக்கு எப்படி இருக்கணும்னா, சாத்தான் ஒரு பொய்யன். ஹல்லேலூயா. அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவனால் பயம் காட்ட முடியும். பயம் காட்டி நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவியானவருடைய கிரியைகள் நமக்குள்ளே நடக்கப்பட விடாதபடிக்கும் நமக்குள்ளே அவன் அவிசுவாசத்தை விதைத்து தேவன் நாட்டின நீதியின் விருட்சங்களாக நம்மை மாற விடாமல் செய்து விடுகிறான். ஹல்லேலூயா. இந்த வல்லமையிலாம் தேவனுடைய ஆவி நம்மளே இருக்கிறான்னு சொன்னால் இத்தனை அதிசய அற்புதங்களை நம்மால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான்னா, ஒன்றால முடியாது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆமாம் என்னால் முடியாது நம்ம நினைக்கிறதுனால, நம்ம பலவீனப்பட்டு போகிறதுனால தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நீதியின் விருட்சங்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியல. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, பிசாசானவன் வெட்கப்பட்டு போனவன். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய கிரியைகளையும் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அப்போ அதனால தான் தேவனுடைய ஆவியானவர் நம்மை நிரப்பியிருக்காரு. நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் உங்களிலிருந்து இந்த அற்புதங்கள் செயல்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நிறைய பேர் அற்புத அதிசயங்களுக்காக தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அற்புதம் செய்வதற்கு ஜீவனுள்ள உயிருள்ள சாட்சிகள் இன்னும் இருக்காங்க. ஆனால் அவங்க இல்லைன்னு யோசித்து அவங்க தன்னையே அந்த கிரியை நடக்க விடாமல் நம்ம அழித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆவியான என்ன சொல்லணும், இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை எழும்புங்க. இதுதான் அனுகிரக காலம். ஹல்லேலூயா. அனுகிரக காலத்தில் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நம்ம வாயை மூடிட்டு இருந்தோம்னா இந்த கற்களும் கூப்பிட்டு விடும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், என்னை நம்பி இருக்கிறவனோ, ஹல்லேலூயா, பிதாவாகி தேவனை நம்பி இருக்கிறவனோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணி ஆட்சிக்காரனாய் இருப்பான். ஹல்லேலூயா. நீதியின் விருட்சங்கள் எனப்படுகிறவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். ஆமென். அவர்கள் காணி ஆட்சிக்காரராயும் இருப்போம். அப்போ நமக்கு இந்த பூமியும் குடிகளும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்றும் அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும்
இந்த பூமியிலே கர்த்தரை நம்புகிறவர்கள உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவார்கள் என்பதுதான் பிதாவுடைய வார்த்தை. அதுதான் வாக்கு தத்துவம். நம்ம கீழாக மாட்டோம், மேலாக இருப்போம், வாலாக மாட்டோம், தலையாக இருப்போம். நம்ம கால் விதிக்கிற இடங்கள், போகிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த வார்த்தை வல்லமை உங்களுக்குள்ளே இருந்து புறப்பட விடாதபடி சத்துரு என்ன செய்திருவானா, நம்ம ஆவியையும் ஆத்துமாவையும் அவன் பலவீனப்படுத்தி விடுகிறான். அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்னா, பலன் உள்ளவனுக்காயும் பலனற்றவருக்காயும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் அல்ல. நீ பலவீனமாய் இருந்தாலும் நான் பலவானன் என்று நீ சொல்ல வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு சொல்லணும், நம்ம தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பொல்லாங்க தேசத்தை சுதந்திரித்து தேசத்தில் அவனால எவ்வளவு அழிமானங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு அழிமானங்களை செய்து தேசமும் குடிகளும் மக்களும் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். அவனுடைய பொல்லாத கிரியைகள் நடப்பித்து கொண்டு இருப்பதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறது. சாத்தானுக்கு வேலை கொல்லவோ அழிக்கவோ தான் அவன் செய்வான். அவனை எல்லாரும் மகிமைப்படுத்தி அவனை உயர்த்தும் போது அவன் என்ன நினைக்கானா, கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டி விடாதபடிக்கோ கர்த்தருடைய நாம தூஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனால பொல்லாத கிரியைகள் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற காலம். ஆனா இது அனுகிரக காலம். கர்த்தருடைய பிள்ளைகளாய நமக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிற காலம். தேவனுடைய ஆவியானவர் கடைசி காலத்தில் மாம்சமான யாவருமே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அதே அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கிற காலம். இந்த காலம் நாம் ஜீவ விருட்சங்களாக கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமையை பூமியிலே நடக்கூடிய நல்ல கனிகளை தரக்கூடிய கனிகளாக நாம் மாற வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். அதனால் அவர் என்ன செய்யறார், எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு முன்பாக சம்பூரணமாய் வைத்திருக்கிறார். ஒன்றும் குறைச்சி வைக்கவே இல்லை. ஆனால் நமக்குள்ள இந்த பிசாசு கிரியை செய்வதனால உன்னால முடியாது, உனக்கு அதை தர முடியாது, நீ இதுக்கு பார்த்ததில்லை சொல்லுவதனால தான் நாம் பலவீனப்பட்டவர்களாக இருக்கோம். அப்போ நீங்கள் சொல்லணும், நாங்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறவர்கள், நாங்கள் காணிக்காட்சிக்காரர்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான தேவன் பாருங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம எல்லாருமே அபிஷேகம் பெற்றவங்க, அதுதான் பெரிய காரியம். இந்த சுவிசேஷம் தேவனால அபிஷேகம் பெற்றவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வார்த்தைகள் தான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க தான் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. அப்போ அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு உள்ளால் இருக்கிற படிந்தவர்களின் ஆவி, உங்கள் ஆவி, நீங்கள் ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எப்படி தரிசிப்பிக்க முடியும்னா உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் தரிசித்து வாழ்கிறீங்களா? அவரை பார்க்கணுன்னு உங்களுக்கு வாஞ்சை இருக்குதா? உங்கள் ஆவி உயிர்க்கப்படுகிறது என்ற விசுவாசம் இருக்குதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் அடுத்தது நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பர்கள். எல்லாருக்கும் இருதயமும் நொறுங்கி போச்சு. எப்படி நொறுங்கி போச்சுன்னா, உனக்கு வியாதி வந்துட்டு நீ எழுந்திடவே மாட்டா. ஹல்லேலூயா. உனக்கு நீ சுகம் ஆயிடவே மாட்டா. நீ எப்பவுமே இப்படி இருப்பான்னு சொல்லுது பிசாசு உங்களுக்குள்ள பேசுகிற சத்தம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் அவனை என்ன சொல்லணும்னா, அவன் எப்படியோ நம்மளை சுகமாக அவன் விட மாட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு என்னன்னா, அவனுடைய கிளச்சஸ்குள்ளே நம்ம இருக்கணும், அவனுக்கு பிடிக்க உள்ளால இருக்கணும். ஆனால் நம்ம தேவன் யாருன்னா, அவன் சொல்லுவான், இவளுக்கு இந்த வியாதியை நான் சுகமாக்க விட மாட்டேன்னு சொன்னான். அவர் சொல்வார், இல்லை அது எனக்கு பையன், எனக்கு மகா, அவனை வியாதிப்படுத்துவதற்கு உனக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லி அவர் என்ன செய்யலாம், நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் என்பதை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அறிக்கை பண்ணணுமா? நீங்கள் என்ன செய்யறனா, சாத்தான் பொய் சொல்கிறவன், ஹல்லேலூயா, அவன் எல்லாரையும் நரகத்துக்கு தள்ளணும், வியாதியாக இருக்கணும், கஷ்டப்படணும், அவங்க இருதயம் உயிர்ப்பிக்க கூடாது என்று சொல்லி அழித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க.
அல்லேலூயா. உங்க இருதயத்தை அவர் உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியிலிட்டு வாசம் பண்ணுகிறார். ஒன்றும் இல்லையே சப்பா, எல்லாம் நீங்க தான். எனக்கு என்னிலே ஒன்றும் இல்லை, என்னை கொண்டு என்ன காரியம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய கருத்தை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நாம் அவருக்காக நீதியின் விருட்சங்களாக நாட்டப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. கேட்டுகிட்டே இருக்காங்க, எவ்வளவோ பிரசங்கங்கள் கேட்டாச்சு. கேட்டோம், உங்கள் இருதயம், உங்கள் மனது, உங்கள் ஆவி இன்னைக்கும் எந்த நிலையில் இருக்குது? தேவனுடைய பிள்ளைகளே, அது சுவிசேஷத்தை கேட்கக்கூடாத கஷ்டமான காலம் வரும். இந்த அறிவு அவர் நமக்கு தருகிற இந்த அறிவில் நீங்கள் காது கேட்டு கேளாதவர்களாக இருந்து உங்கள் இருதயத்தில் மறுபடியும் பொய்யனாகிய அந்த பிசாசுக்கு அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிசாய்த்து இருப்போமானால் நாம் பரிதவிக்கக்கூடியவர்கள். எழும்புங்க சியோனே, எழும்பு எழும்பு எழும்பு, என் வல்லமையை தரித்து கொள்ள என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாக இருப்பதும் இல்லை. ஏன்னா அவர் நம்ம அவருடைய சிருஷ்டிப்பு. அவர் சிலர் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகக்கூடாது. எவ்வளவு அன்பான தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கி நானும் இங்கே வந்தோன்னே உங்கள் முகங்களெல்லாம் சோர்ந்துருக்க பார்த்தா எனக்கும் சோர்வாயிருது. ஆண்டவரே, இத்தனை தடவை உயிர்ப்பிக்கிற செய்திகளை கொடுத்தோம், எல்லாரும் உயிர்ப்பிக்காமல் இன்னும் எல்லாருக்கும் முகமும் இப்படியே தொங்க போட்டுட்டு இருக்காங்களே. அல்லேலூயா. இந்த ஷேப்பில் எல்லாரும் இருக்கிறோம், நம்ம இந்த ஷேப்பில் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எனக்கே அப்படி உங்களை பார்த்து இருக்கேன்னா பிதாவாகிய தேவன் எவ்வளோ சங்கடப்படுவார். நான் சிருஷ்டித்த, நான் ஆவி உண்டு பண்ணின மக்களை, ஆத்துமாக்கள் இது எனக்கு அவங்க முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போயிருக்காங்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தயவு செய்து அவர் மறுபடியும் நீங்கள் சுவிசேஷத்தை நற்செய்தியை கேட்டுக்கிறவங்க இன்னோட இந்த துக்க முகத்தை விட்டுருங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் சோர்வு உண்டு. ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிக்க சோதனையை காட்டிலும் ஒரு 100 மடங்கு கூட சோதனை இருக்கும். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேதுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கெல்லாம் நெருப்பு கொஞ்சம் தான் நெருப்பு கட்டையை வச்சு அந்த தீயை உண்டாக்கி இருப்பாங்க. ஆமே. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொன்னோன்னே எத்தனையோ மடங்கு தீயை வச்சு அவங்களால அந்த கிட்ட போகிறது கிடையிலையே, கொண்டு போனவங்களாம் எரியத்தக்க அளவுக்கு அவ்வளவு தீய போட்ட பருவம் அது சேதப்படுத்தலையே. இதெல்லாம் தெரிஞ்ச பருவம் உங்களுக்கு வர பிரச்சனையை நீங்கள் பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு உங்கள் முகங்களெல்லாம் தொங்க போட்டிங்கன்னா பிதாவாகிய தேவன் குமாரனாய் கிறிஸ்து பரிசுத்தராகிய எவ்வளோ வருத்தப்படுவார். அல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதத்தில் வாசனம், வேதனை உண்டாக்கும் வழி எங்களுக்கு உண்டோ என்று ஆராய்ந்து பாருங்க. ஒருக்க நீங்கள் ஆராய்ந்து பாருங்கம்மா. அல்லேலூயா. அந்த வழி இருக்குன்னா தயவு செய்து மனம் திரும்புங்க. அல்லேலூயா. என்னைக்கும் மனுஷனா பிறந்தேன்னு ஒருக்கா சாக வேண்டியது தான். ஆமே. நீங்கள் துக்கமுகமாக இருந்து சாகுறதை காட்டிலும் துக்கமாக இருந்து நீங்கள் எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் 2 வருஷத்தில் சாவீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக 2 வருஷத்தில் செத்து போகும். அதே நம்ம 2 வருஷத்துலேருந்தே சாவமாக இருக்குது. ஏன் இந்த துக்கத்துலலாம் சிரிச்சுக்கிட்டே 2 வருஷத்தை நீங்கள் தள்ளி போடலாம் இல்லையா? ஆமே. நான் அப்படி தான் சொல்லுவேன். அல்லேலூயா. நான் இன்றைக்கி செத்தானே சிரிச்சுக்கிட்டே தான் சாகுவேன். இன்றைக்கி நான் அழுதாலும் நான் சிரிச்சுக்கிட்டே தான் அழுவேன். ஏன்னா எனக்கு ஏசாமிக்கு மேலே எனக்கு அவ்வளவு அன்பு. இன்றைக்கி உங்களுக்கு அன்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அன்பு உள்ளவங்கன்னு சொன்னால் நீங்கள் துக்கமுகமாக இருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிரியமானவங்க அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிரியமான யார் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். நீங்கள் அழுதுட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க வந்தோன்னே என்ன செய்வோம்? படபட முகத்தை கழுவி நல்ல பவுடர்லாம் போட்டு சிரிச்சுக்கிட்டே தானே அவங்க முன்னால் போவோம். கண்ணீரோட பண்ணால் அப்பா வேதனைப்பட்டுருவாங்களே, அம்மா சங்கடப்பட்டுருவாங்களே, இல்லை கணவன் மனைவி சங்கடப்பட்டுருவாங்களே. அவங்கள சங்கடப்படுத்தக்கூடாது. நீங்கள் மூஞ்ச கழுவி நல்லா பவுடர் பட்டு சிரிச்சுட்டு போகிறீங்க இல்லையா? ஏன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பும் குமாரனாய் கிறிஸ்துக்கு முன்பும் பரிசுத்தமான ஆவிக்கு முன்பும் உங்களுக்கு சிரிச்சுட்டு போக முடியலை? அல்லேலூயா. இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வைங்க. உங்கள் இந்த முகத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு எந்த முகம்? இந்த முகத்தை கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 30:11 அவர் சொல்றார், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீரே. சொல்லுங்க எல்லாரும், என் புலம்பலை
ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணீங்க. என் காது வலிய ஆனந்த கழிப்பாய் மாற்றினீங்க. என் கண் வலிய, கை வலிய, முதுகு வலிய, இடுப்பு வலிய. அங்கே ஹார்ட்டோ இல்லை, லங்ஸோ இல்லை, லிவரோ இல்லை. காலும் சாகாது, ஹார்ட்டு கையும் சாகாது. ஏன்னா அங்கே ஹார்ட்டு விட்டு ஒன்றும் இல்லையே, ஒன்று ஹெட்டு பிரெயின் ஒன்றும் இல்லையம்மா. அங்கே இருக்க கொஞ்சம் மசில்ஸ் இருக்கும், கொஞ்சம் வெயின்ஸ் இருக்கும், கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், அவ்வளோ தானே இருக்கும். ஹல்லேலூயா. என் உங்கள் கால் எடுத்தாக்கு தலையை ஒரு நசுக்குங்களே. என் காலை நீ என் வலி உண்டாக்கிட்டே இருக்கா? நான் அப்படி தான் சொல்லுவேன். என் காலை வந்து சொல்லுவேன், கல்வரிசையில் உன் தலை நசுக்கப்பட்டு இப்போவும் நான் நசுக்கிறேன் சொல்லி நான் நல்லா நசுக்கி எனக்கு காலெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். நான் வலி இல்லைன்னு சொல்லி அவனை வெட்கப்படுத்திட்டு நான் ஜம்முன்னு நடந்துப்பேன். ஹல்லேலூயா. ஜம்முன்னு நடக்கிறதா இயேசுவின் குடும்பத்தின் அங்கத்தினர். ஆமென். அழுகை பற்கடிப்பு இங்கே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? உங்க புலம்பெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்படி உறுதியா நான் ஆமென் சொல்லுங்க. தம்பிக்கு தெரியும் எப்படி நான் பின் வாங்கி போக மாட்டேன். ஹல்லேலூயா. முன்னுக்கு தான் போவேன். ஆமென். நம்மளை முன்னோக்கி போறவங்க என் மகிமை அமர்ந்திராமல் உண்மை கீர்த்தனை பண்ணும்படியாக நீர் என்னுடைய ரெட்டை களைந்து போட்டு, உங்களுக்கு என்னெல்லாம் ரெட்டை இருக்கோ எல்லாம் களைஞ்சு போட்டாருன்னு சொல்லுங்க. உங்க அவிசுவாசம் நீங்கபடி செய்யுங்கம்மா. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நான் நீங்க கடந்து போன எல்லா பாதையிலையும் போனவா போயிட்டு இருக்கவா தான். ஆனால் சாத்தா எப்பவுமே என்ன கண்டா அவன் வெட்கப்பட்டு ஓடிட்டே தான் இருப்பானே தவிர நான் தேவனுக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்துட்டே தான் இருப்பேன். ஆவியில் அனல் 24 மணிக்கூறும் அனல் உள்ளவளாக என்கிட்ட வந்தா சாத்தானே நீ எரிச்சிருவேன்னு சொல்லி அந்த தீயோட தான் நான் இருப்பேன். அதான் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியை கட்டினால் உங்களை இடை கட்டி இருக்கிறார் என்று விசுவாசிங்க. ஆமென். ஆமென் சொல்லிருங்க. இனி நான் துக்க முகத்தோடு இருக்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அது பிசாசு கொண்டு வருகிற சூழ்ச்சி. தேவனுடைய சமூகத்தில் நம்மை பிரிப்பதற்காக அவன் கொண்டு வருகிற சூழ்ச்சி. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை ஆமென் என்று இருக்கிறது. உன் பலம்பல ஆனந்த கழிப்பா நான் மாற்றிட்டேன். நீ என்னை கீர்த்தனம் பண்ணும்படிக்கு ஒரு ரெட்டை நான் களைந்து விட்டேன். மகிழ்ச்சி என்னை கட்ட நான் உனக்கு தந்துட்டேன். திஸ் இஸ் தட் ஜாய். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பலன் உண்டு, பலன் அவர் உதவி செய்கிறார். ஏசாயா 60 அதிகாரம் 22ஆம் வசனத்தை முதல்ல 60லேருந்து 1ஆம் வசனத்தை வாங்க. எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை முன்மேல் விதித்ததுன்னு சொல்றாரு. யார் மேலே உதித்தது? நீதியின் ஜீவ விருட்சம் என்று சொல்லப்படுகிற உங்க மேலேயும் என் மேலையும் எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு அவருக்கு ஒளி உதித்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஹல்லேலூயா. உன்னை திக்கற்றவள விடவே இல்லைம்மா. ஹல்லேலூயா. நீ மகிமை உள்ளவா. ஜீவன்களுக்கு மகிமை உனக்குள்ள எழும்பி பிரகாசித்து கொண்டே இருக்கும். நீ அக்கினியாக எரித்து கொண்டே இருக்கிறா. உன் விளக்கை எரிக்கிறதுக்கு எந்தவித சத்துருக்கோ வியாதிக்கோ பிரச்சனைக்கோ மரணத்துக்கோ வியாகுலத்துக்கோ இடம் கிடையாது. எல்லாமே அவன் தோத்து போனவன். ஆமென். அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தந்திருக்கிற கடமைகளை நீங்கள் நேர்த்தியாக செய்கிறீங்கன்னா இவைகளை குறித்து நீங்கள் கலங்க மாட்டீங்க. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். இதோ இருள் பூமியையும் காரிகள் ஜனங்களை மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக விசுவாசிங்க. என் மேலே ஜீவ நீதியின் விருட்சத்துக்கு மேலே அவருடைய மகிமை காணப்படும். ஹல்லேலூயா. அவர் மகிமை உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எழும்புவீங்க, பிரகாசிப்பீங்க. கர்த்தர் உதிப்பார், அவர் மகிமை உண்மையில் காணப்படும். வெளிச்சத்தில் கண்டு ஜாதிகள் எல்லாம் ஒளியத்தில் ஓடி வருவாங்க, ராஜாக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பாருங்க, நான் ஒரு ஊழியக்காரின்னு யாருக்குமே தெரியாது சின்ன பிராயத்தில். ஹல்லேலூயா. நாம் யாருக்கிட்டையோ சொல்லுங்க அந்த மாதிரி நமக்கு தெரியாது, நம்ம அப்படியே பிள்ளைகள். ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னை சுற்றில லஞ்ச் டைம் முடிஞ்சோன்னா ஒரு 10 பேராவது இருப்பாங்க அந்த இடத்துல. ஹல்லேலூயா.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை பேசுவாங்களா இருக்கோம். நாங்கள் அங்கே முழங்கால் போட்டு இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் பாருங்கள். அந்த சின்ன வயசுலேயே எவ்வளவோ பேர் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அந்த காலத்திலிருந்து தேவன் எங்களை நடத்தும்படி அந்த எங்கிட்ட இருந்த ஒளியின் இடத்துல வாலிபர், நாங்கள் அந்த காலத்தில் வாலிபர் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தேவனை மயப்படுத்தி இன்றைக்கி அவ்வளோ பேரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! எவ்வளோ சந்தோஷம்! நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரே, என் காலத்தில் நாங்கள் ஜெபித்த எல்லாருமே ஊழியக்காரங்களாக இருக்காங்களே, அது எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்ன கேட்பேன், அது எப்படி ஏசப்பா இருக்காங்க? ஏன்னா சிலவங்கெல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க, இல்லைன்னா உலகத்தில் ரொம்ப முங்கி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் கூட இப்போ ஊழியக்காரங்களாக இருக்காங்க பாருங்கள். ஹல்லேலூயா! நம்ம ஜீவ விருட்சத்துக்கு பிள்ளைகள், நீதி விருட்ச நமக்குள்ள இது பண்ண உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். ஹல்லேலூயா! இதுதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்களை யார் யாரெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அவங்க எல்லா நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களில் கிரியேயுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதுதான் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டா ஆசையாக ஓடி வருவது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன், எல்லாரும் பண்ணி விடுனா ஒரு இடத்துக்கு வாரேன்னு சொன்னாங்க. என்னாச்சுன்னா எல்லாம் ரொம்ப சிம்பிளாக போதும், எனக்கு ஒதுவே இல்லை, நீங்கள் ஆண்டவருக்கு பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா! ஆமே, ஆண்டவருக்கு பிள்ளைன்னு சொல்லும்போது நம்மளை அவர் மகிமைப்படும்படி, அவருடைய சித்தத்தை நம்மளை நிலைநாட்டும்படி நம்ம யாரெல்லாம் சார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே நம்ம வெளிச்சம் உதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! அப்போ நமக்கு ரொம்ப ஈஸி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது. ஹல்லேலூயா! நம்ம உண்மை சுத்தம் பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக நீதியின் விருட்சம்னால் நிற்பமானால் அழிந்து பெற ஆத்துமாக்கள் எல்லாம் ஒளி இடத்துல வந்தே ஆகும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எனக்கு அந்த விசுவாசம் நிறைய உண்டு. ஆமே, எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய உண்டு. அதனால தான் நான் எப்போவுமே நினைப்பேன், ஆண்டவரை என்னை ஒளியாக்கும், உங்கள் முகத்தை நம்மளை பிரகாசிக்க செய்யுங்க, தீயாக்கும், அக்னியாக்கும். அதுதான் எனக்கு ஜெபம். ஏன்னா நான் அக்னியானா, தீயானா, ஒளியானா, வெளிச்சமானா இருள் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் வெளிச்சத்தை காட்டும்படி அவங்களே வருவார்கள். ஹல்லேலூயா! ஆத்துமாக்கள் எல்லாம் நம்ம உயிரோடு எழுப்ப வேண்டிய காலத்தில் இருக்கும். யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுத்துவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. நீதியின் விருட்சங்கள் ஆகும்போது, அவருடைய சுதந்திரம் ஆகும்போது, அவருடைய கண்காட்சி ஆகும்போது, அவரால் உயிர்ப்பிக்கப்படும் போது, அவருடைய சித்தம் நம்மளை நிறைவேற்றப்படும் போது நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதோ அவர் நமக்கு நாட்டின விருட்சங்களை நம்ம தேவனுடைய ஆவியானவர் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக அநேக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வார். அவர் என்னன்னா, அவருடைய ஆவியின் கனிகளை நமக்குள்ளே வைத்து விட்டார். ஆமே, விடுவார்னு சொல்லாதீங்க, வைத்து விட்டார். உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் அதை எடுங்க, உபயோகப்படுத்துங்க. ஹல்லேலூயா! என்ன எதுக்குன்னு அவிஸ்வாசியா தேவனை அறியாதவங்க நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா பொய் உரையாத தேவன், ஆவியின் கனி, ஆவியினால் பிறந்தவனோ ஆவியானவரால் நடத்தப்படுவோம். அப்போ இன்னைக்கு ராப்போஜனை எடுத்துகிட்டு வந்தேன் இன்னைக்கு. அப்போ நான் யோசிச்சேன், ஆண்டவரே உங்களுக்கு மாம்சத்தையும் உங்கள் ரத்தத்தையும் நான் பானம் பண்ணுவேன். அந்த இடத்துலேருந்து என்னுடைய சரீரத்துக்கு உள்ளால எல்லாம் அவருக்கு மாம்சம், அவருக்கு ரத்தமும் அப்படியே நாடி நரம்பு எலும்புகளுக்குள்ள போது மாதிரி வச்சுட்டு சொன்னேன், பிதாவே உங்கள் கிளியாய் மாற்றிட்டீங்க, உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா! உங்கள் சாயலாக நீங்கள் மாற்றிட்டீங்க, நன்றி. உங்கள் சித்தத்தை என்னென்று நிறைவேற்றும்படி உங்கள் மைண்டில் என்னெல்லாம் என்ன கொண்டு செய்யணும் இருக்கோ அத்தனை ஆவிகளையும் எனக்குள்ளே தந்துட்டீங்க, நன்றி பிதாவே, நீர் அதே மாதிரி உபயோகப்படுத்துவதற்கு நன்றி என்று சொல்லி தேவனுடைய ஆவியின் கனிகள் அச்சடையாளங்களை உள்ளத்தில் தரித்து கொண்டேன். ஆமே, உங்களுடைய சாட்சி அவர் என்ன சொல்ற, ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சார்ந்த இச்சையடைக்க இவ்வளவோ நம்ம ஒழுக்கத்தில் வளர்ச்சி அடைவதற்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவராலே நமக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! அவராலே வைக்கப்பட்ட இந்த தேவனுடைய வல்லமையை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்துங்க. நீதிமொழிகள் 11:30 நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஹல்லேலூயா! உங்களுக்குள்ள ஜீவ விருட்சம்
உற்பத்தி ஆகுது. நீதியின் ஜீவ விருட்சங்களில் நீங்கள் படுகிறது என்னத்துக்குன்னா உங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது மத்தேயு 7:16 அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இன்றைக்கி உங்கள் கனிகள், நீங்கள் உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களை காண்கிறவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்களா? உங்கள்கிட்ட அன்பு இருக்குது பார்க்குறீங்களா? நீங்கள் பொறாமை இல்லாமல் எல்லாத்தையும் சமாதானமாக இருக்கிறீங்களா? உங்களை சாத்தா வேணும்னே கோபப்படுத்தினா அந்த இடத்த விட்டு நீங்கள் மாறிடுங்க. ஆண்டவரே, இந்த பிசாசின் வல்லமை எனக்குள்ள மேற்கொள்ளாதபடி உங்களுடைய தாழ்மை எனக்கு தாங்க. அவங்க எதுவும் சொன்னாலும் என் காதில் கேட்காதபடி உங்கள் கிருபையினால் என்னுடைய காதை நீங்கள் சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி தேவ நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நீதி விருட்சங்களாக நம்ம மாற்றப்படுவோம். 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தராகிய தேவனை ஆண்டவரை உங்கள் இருதயத்துக்குள்ள பரிசுத்தம் பண்ணுங்கம்மா. ஹல்லேலூயா. உங்கள் பாவ வாழ்க்கை, உங்கள் பலவீனம், உங்களுக்கு அவிசுவாசம், உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடிய நான் சாத்தானுடைய பொய்க்காரனுக்கு கிரியை எது இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் தள்ளிவிட்டு அந்த தேவனை உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணுங்க. உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைன்னு தெரிஞ்சவங்க உங்களை குறித்து இயேசுவை பற்றி யாராவது கேட்க வந்தா, இல்லைன்னா எனக்கு வியாதியாக இருக்குது, எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னால், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் பிரச்சனையை தீர்வுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்க. சே போ. ஹல்லேலூயா. ஒரு நான் மீட்டிங் போயிருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம சுவிசேஷம் அறிவித்துட்டே இருக்கும்போது இப்படி தான் ஒரு வியாதி, ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு லேடி. அப்போ தான் ஜோம் பண்ண மேலே யாருன்னு சொல்கிறேன்னு மேலே இருந்த உள்ளே கரைச்சில இல்லை இன்னைக்கு இல்லை போன்னு விட்டுட்டாரு. ஹல்லேலூயா. நான் கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. இது ஆர்டினரி பர்சன் செய்யலை, ஒரு நல்ல வல்லமையான ஊழியக்காரன் என்று பெயர் பெற்ற ஒருவர் செய்த வேலை. அவருக்கு டயர்டாக இருந்திருக்கலாம், அவர் நல்ல ஊழியர் தான். ஆனாலும் எந்த நேரத்தில் யாராவது உங்கள்கிட்ட ஒரு உதவிக்குன்னு வந்தால் ஒரு வார்த்தை, அது பிசாசு பிடிச்ச அவருக்கு ஒரு கை வச்சுருந்தா அந்த பிசாசு போயிருப்போம். ஹல்லேலூயா. அந்த பொம்பளை விடுதலையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொம்பளைக்கு நான் ஜெபிச்சு கர்த்தருடைய மகிமையை காணும்படி தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன எல்லாருக்கும் சாந்தத்தோட வணக்கத்தை உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருங்க. அவர் தமது மகிமைக்கென்று நாட்டின ஜீவ விருட்சங்களாக நம்ம நீதி விருட்சங்களாக இயேசுவை வெளிப்படுத்துகிற சாட்சிகளாக மாறுபடி தேவன் நம்மை அழைக்கிறார். கனி கொடுக்கிற விருட்சங்களாக ஆவியின் கனிகள் நமக்கு விளங்கும்படி செய்ய அவிசுவாசி பிசாசுக தந்திரங்கள் பொய்யென்ற கிரிகள் நம்மை மேற்கொள்ளாதபடி எல்லா கிரிகள் அவன் பொய்யன், அவன் கொல்லவும் அழிக்க வாரான்னு சொல்லி உங்களை டச் பண்ணதுக்கு உங்கள் இருதயத்துக்கோ ஆத்மாக்கும் ஆவிக்கும் இடம் கொடுக்காதீங்க. தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மை தேக்கி நம்ம ஒவ்வொருவரையும் நீதியின் விருட்சங்களாக ஆசீர்வதித்ததுக்கு நன்றி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்களை நீதியின் விருட்சங்களாக எங்களை அபிஷேகத்தை ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய தேசத்தை நாங்கள் சுதந்திரித்து கண்காட்சிக்காரனாக எங்களை வைத்து எங்களுடைய ஆவியை நீர் உயிர்ப்பித்து எங்களுடைய இருதயத்தை நீர் உயிர்ப்பித்து நொறுமுண்ட ஆவிய உடைய எங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணி ஆண்டவரே எங்களுடைய ஆவியும் ஆத்துமாக்களும் சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு விடாதபடி எங்களை நீங்கள் சோர்ந்து போக வைக்காதபடிக்கும் ஆண்டவரே எங்கள் புலம்பலெல்லாம் நீர் ஆனந்த கழிப்பாய் மாற்றிட்டீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. உண்மை கீர்த்தனம் பண்ணும்படிக்கு எங்களுடைய ரெட்டை நீங்கள் கலைந்து போட்டீங்க. உங்களுக்கு நன்றி தகப்பனே. உங்களுடைய மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டிட்டீங்க. நன்றி ஏசப்பா. உங்களுடைய சித்தம் நாங்கள் நிறைவேற்றும்படி எழுதி பிரகாசிக்கும்படி எங்களுடைய வெளிச்சம் மற்றவர் மேல் விதிக்கும்படி அநேக ஆத்துமாக்கள் அந்த வெளிச்சத்தில் வரும்படி கர்த்தரே நித்திய வெளிச்சம் என்று உலகத்தை நாங்கள் காட்டும்படி உங்கள் வல்லமை எங்களுடைய விளங்க பண்ணின கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. மிகுந்த கனிகளை கொடுத்து என் பிதாவாய் தேவனை உண்மை மகிமைப்படுத்தும்படி உங்கள் சீஷராக, உங்கள் ஊழியர்களாக, உங்கள் பிள்ளைகளாக, உங்கள் மனவாட்டிகளாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
தேவன் தாமே இந்த வசனத்தின்படி நம்மை நீதியின் விருட்சங்களாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.